வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போறது, இந்த டெக் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியர் என்ற இந்த பொசிஷன் வந்து ஒரு டாபிக்கா போய்க்கொண்டிருக்குது. அ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அ இன்னைக்கு அந்த பொசிஷன் அது என்ன மாரி அ வொர்க் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் நான் இங்க ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியர்ன்றத பத்தி இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். ரைட். ஸோ இந்த ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியர் ஷார்ட் ஃபார்மா எஃப்டிஇ என்று சொல்லுவினோம். ஒரு புது ஏஐ ரோல், கிட்டத்தட்ட ஒரு ஏஐ சம்மந்தமான ஒரு கெரியர் ரோல் தான். இது ஏற்கனவே சில சில கம்பெனிஸ் இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இது அதிகமாக பேசப்படுறதுக்கு காரணம் இந்த ஏஐனுடைய அறிமுகத்தினால ஆஹ் இந்த பொசிஷனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லினோம். அதாவது அது என்னன்றதை பற்றி பார்ப்போம். எஃப்டிஇ, அதாவது ஃபோர் டிப்ளாய்ட் இன்ஜினியர், ஒருத்தட்ட வேலை எப்படி இருக்குமென்னு சொன்னால், பிஸ்னஸ் அனாலிஸ்ட் டைம் அவர் வேலை செய்ய வேண்டி வரும். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் மாதிரியும் வேலை செய்ய வேணும், ஒரு இன்ஜினியர் மாதிரியும் வேலை செய்ய வேணும். இதுக்கு ஒரு ஒரு சிம்பிள் அனாலஜி மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தோசை செஃப் ஒரு ஆள் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஒரு ஓரத்தில் போட்டிருக்க ஒரு சமையல் மாதிரி. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கெஸ்ட் வந்தாக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் போய் அவைகிட்ட கேட்பினா, எனக்கு கொஞ்சம் மசாலா கூடவா, அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம், அந்த மாதிரி ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேட்க அந்த குக் வந்து எல்லாத்தையும் குக் பண்ணி கொடுப்பார். குக் பண்ணி கொடுத்துட்டு இது ஓகேவான்னு கேட்பார். இப்போ அதே மாதிரியான ஒரு வேலை தான் இந்த ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியர்ட வேலை. அப்போ அவர் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் டொமைனும் கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு அப்ளிகேஷனை எப்படி டிசைன் பண்ணணுமன்றதும் தெரிஞ்சிருக்கணும். மற்றது டெவலப்பர் வேலையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது இது மூண்டையும் கலந்து கட்டின ஒரு பொசிஷன் ரோல் தான் எஃப்டிஇ, ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியர்னு சொல்கிறது. இப்போ இவட்ட கீ கேரக்டரிஸ்டிக் வந்து எப்படின்னு சொன்னால், கிளைண்ட் சைடு, அதாவது அவங்க கஸ்டமர்ஸ் இருப்பினும் தானே, அந்த கஸ்டமர்ஸோட டிரெக்டாக போய் டீல் பண்ணி கலைப்பினேன். கஸ்டமர் வந்து எனக்கு உங்களோட அப்ளிகேஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர் வேணும் என்று சொன்னால், நார்மலாக எப்படி நடக்கும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் அவர் பிஸ்னஸ் அனாலிஸ்ட் போய் அந்த ஃபீச்சர் எடுத்து போட்டு பிறகு என்ன செய்வார், நேராக கொண்டு வந்து இன்ஜினியரிங் டீமோ அல்லது ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ட கொடுத்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபீச்சருக்கான இதை பிளான் பண்ண சொல்லுவேன். இப்போ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் பிறகு அவர் ஒரு டிசைனோட வருவார். ஏற்கனவே இருக்கிற சொல்யூஷனையும் திங்க் பண்ணி அவர் ஒரு ப்ரப்போசலோட வந்து இன்ஜினியரிங் டீமோட டிஸ்கஸ் பண்ணி பிறகு இன்ஜினியர் அதை டெவலப் பண்ணுவார். அப்போ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஃபோர் டிப்ளாய்ட் இன்ஜினியர் அந்த ஒன் த ஸ்பாட்டில் அவர் எங்கே அந்த கஸ்டமரோட அவர் டிரெக்ட் டீலிங்கில் இருப்பார். இப்போ அவரே உடனே ஒரு பிஓசி மாதிரி, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அல்லது இருக்கிற அப்ளிகேஷனை கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டு காட்டுவார். அப்போ இதுகள் வந்து இப்போ ஃபோர் டிப்ளாய்ட் இன்ஜினியர்ன்றது வந்து இந்த ஏஐயினுடைய வருகையால் வந்து இன்னும் கூட ஊக்குவிக்கப்படுது. ஏனென்றால் இப்போ இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி கோடிங் வந்து ஏஐ என்றதால், ஏற்கனவே இருக்கிற கோடை ஆல்டர் பண்ணுறதுக்கோ சரி, அல்லது புதுசாக ஒன்று ஃபீச்சரை கொண்டு வந்து டெவலப் பண்ணுறதுக்கோ சரி, ஒருத்தராலேயே இப்போ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ மெயினாக இந்த இதை செய்யணுமன்ற அந்த ப்ராம்ப்ட் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் காணுமன்றது தான் இப்போத்தைய தரவு. அப்போ இவற்றை வேலையே அதுதான். பிஸ்னஸ் அனாலிஸ்ட், சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருப்பார், இன்ஜினியராக இருப்பார். இப்போ ஒரு ஃபீச்சர் ஏதாவது சொன்னோன்னா ஒன்று அவரால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ கோடை அவர் ஷிப் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி சொல்யூஷனாயும் அவரால் பில்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு சிஸ்டம் டிசைன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணணும், மைக்ரோ சர்வீசஸ் போகிறதா, எந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கன்செப்டுகள் பார்த்துட்டு வந்தாங்க. சிஸ்டம் டிசைன்ஸ்னு சொல்கிறது, லோ லெவல் டிசைன், ஹை லெவல் டிசைன், அதுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அப்போ இது எல்லாம் அவைக்கு தெரிஞ்சிருக்கணும். கோடிங் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஏஐயே செய்யும். அப்போ இந்த சொல்யூஷன்ஸ், இந்த ஆர்கிடெக்ட் பண்ணுறது, சிஸ்டம் டிசைன், இதுகள் வந்து கொஞ்சம் இன்ஜினியரிங் சைடில் செய்கிறாக்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா அது ஏஐட்ட கேட்டு இந்த டிசைன் பண்ணலாமா, இந்த இப்படி அப்ரோச் பண்ணலாமான்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஏன்னா எங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் நாங்கள் ஏஐட்ட வேண்டுறது சுவம் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் ஃபுல்லாக செய்ய போகிறது அவர் தான். நாங்கள் கோடிங் எதுவும் அடிக்காதுல என்ற மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணணும். அந்த ஃபோர்வர்ட் அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் இந்த ஃபோர்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியர். இவர் தான் ஃபுல் விஷயத்தையும் ஓன் பண்ணுவார், எண்ட் டு எண்ட். இப்போ கிட்டத்தட்ட ரிக்வயர்மெண்ட் கேதர் பண்ணுவார், டிசைனை செலக்ட் பண்ணி அவரே பில்ட் பண்ணுவார். பிறகு அந்த கம்பெனியும் அந்த அவர் ஒர்க் பண்ணுற கிளைண்ட்டுக்கு வந்து இதை காட்டி இது ஃபைனான்னு சொன்னால் தென் இதை ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷனாக மாற்றி அங்கே இருக்கிற யூசர்ஸை வந்து
ட்ரெயின் பண்ணி அவைகிட்டேருந்து ஃபீட்பேக் எடுத்து right, ஒரு தனி ஆள் மாதிரியோ அல்லது ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியரிங்குக்கு ஒரு சின்ன டீம் இருக்கலாம் மேபி. அப்போ அவன் வந்து அதை செய்வினான். ஸோ இதுதான் ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியரிங் அந்த ரோலினுடைய ஒரு மெயின் விஷயம். இங்கே வந்து பெயின் பாயிண்ட்ஸ்ன்றது நிறைய இருக்க போகுது. இப்போ ஒரு ரிகரிங் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ பவர்ட் இன்வாய்ஸ் ப்ராசஸிங்ன்ற ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குன்னு சொன்னால், ஒரு கம்பெனி வந்து இன்வாய்ஸும் அதே நேரம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு சிஸ்டம் வச்சிருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 10,000 ப்ளஸ் இன்வாய்ஸஸ் செய்யணும்னு சொன்னால் இதை இப்போ இன்வாய்ஸ் வந்து 10,000 ப்ளஸ் இன்வாய்ஸஸ் per செய்யணும் அந்த அப்ளிகேஷன் பில் பண்ண அப்புறம். ஆனால் இதுவே மேனுவலாக இருக்கும்போது ஒரு 10 டேஸ் மாதிரி எடுக்கிறோன்னு இப்போ 4 ஹவர்ஸ் கிட்ட எடுக்கலாம். ரைட். அப்போ கிட்டத்தட்ட 60% வந்து ஆல்மோஸ்ட் ஏஐஏ எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி செய்யுது. மிச்சம் 32% வந்து மேபி ஹியூமன் இன்டராக்ஷன் இருக்க போது அவை வந்து அதில் ஏதாவது அப்ரூவலோ சம்திங் டிசைன் மாதிரி பார்க்க போயிடும். அப்போ இப்படி ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியர்ன்றவர் அந்த ஐடி கம்பெனியோ என்னத்துலேயோ இருந்து அங்கே நேராக போய் அந்த கஸ்டமர்ஸ் இந்த டீமோட கதைச்சு உங்களுக்கு என்ன தேவைகள் என்ன பிரச்சனைகள் இருக்குது அவங்க ரிக்யர்மெண்ட்டை கேட்டு இது எவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணலாம்னு ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளிகேஷன் மூலமாக கிட்டத்தட்ட 68% வந்து மனிதர்கள் அதுக்குள்ளே இன்டர்வேஷன் பண்ணாமல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து நாங்கள் எங்களோட ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இன்டிகிரேட் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு இங்கே இப்போ 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 இருக்கிற சூழ்நிலைக்கு ஐடியோட அடாப்ஷன் ஸ்ரீலங்காவிலையும் கூடிக்கொண்டு வருதுன்றதால ஸோ நாங்கள் இதை இன்னும் வெகு காலத்தில் இலங்கை கம்பெனிகள்லையும் கூட எதிர்பார்க்கலாம். இப்போ ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியர்ன்றது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் டேலண்ட் பூல்ஸ் அந்த இப்போ எங்களோட ஸ்ரீலங்கா அடுத்த வரைக்கும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் லோக்கல் இன்ஸ்டிடியூட் எல்லாருமே இதை ப்ரொடியூஸ் பண்ணிடணும் நிறைய ஐடி கிராஜுவேட்ஸ். அப்போ இனி வர்ற ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லோடு இருக்கிறது தான் தேவைப்படுது. அதாவது ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியர் இப்போ நான் சொன்ன அவ்வளோ ஸ்கில் பிஸ்னஸ் அனாலிஸ் பண்ணக்கூடிய மாதிரி சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் பண்ண மாதிரி கோடிங் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய மாதிரி அப்போ இந்த மூணுமே அவர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றபடி என்டர்பிரைஸ் டிஜிட்டைசேஷன் நீட் ரைட். இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டொமைன்ஸில் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ டொமைன் தெரியணுமன்றது தாண்டி எங்களுக்கு ஏஐயை பயன்படுத்த தெரிஞ்சாலே ஆல்மோஸ்ட் எங்களால் இந்த ஒர்க்ஸை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ரிமோட் ஒர்க் சரி, ஒன் சைட் நேராக போய் அந்த கிளைண்ட்டோட கதைக்கிறது. அப்போ கூடின டைம் அவர் ட்ராவலிங்கில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியர்ன்றவருக்கு. மற்றது இப்போ இருக்கிற மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹையர் கம்பன்சேஷன் வந்து இப்படியான வேலை செய்கிறாக்களுக்கு இருக்குது. நீங்கள் ஓப்பன்ஏஐ ஆந்த்ரோபிக் கம்பெனிஸ் இந்த ஜாப் போஸ்டிங்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியருக்கான ஓப்பனிங்ஸ் கூடவே இருக்குது. இதே மாதிரி வேறு வேறு டெக் கம்பெனிஸுக்கும் இருக்குது. இப்போ மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி தான் கஸ்டமர்ஸோட இன்வெர்ட் பண்ணி அவைன்ற டொமைனை கூட அவைக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரியும் க்ளோஸி அவையோட ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியும் ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸ்ன்னு சொன்னால் பெரிய கம்பெனிஸ்னால் அவை ஒரு லெகசி சிஸ்டம் ஒன்று வச்சுருப்போம். அந்த லெகசி சிஸ்டத்தை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணி எங்களோட சாஃப்ட்வேரோட இணைக்கிறதோ இல்லை சம் சார்ட் ஆஃப் திங்க் வந்து அவைக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கஸ்டமர்ஸோட தான் அவை கூட மூவ் பண்ணணும். இப்போ பிஸ்னஸ் அனாலிஸ்ட் மாதிரி அதே மாதிரி ப்ரொடக்ஷன் லெவல் கோடை வந்து ஷிப் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ முதலண்டா 5 டீம் இருக்கும். ஒவ்வொரு டீம் ஒரு டீம் கோட் எழுதும். பிறகு அது சீனியர் ஆள் ஒரு ஆள் கோடை ரிவ்யூ பண்ணுவார். அவர் மர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கிழமையாகும். பிறகு கஸ்டமருக்கு சொல்வது இந்த அடுத்த மாதம் தான் உங்களுக்கு ஃபீச்சர் வரும். அந்த கதையே இங்கே இருக்காது. எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஸோ இதுதான் ஃபார்வர்ட் டிப்ளாய்ட் இன்ஜினியர்னு இந்த ரோலால் வர விஷயம். இப்போ பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் என்ஜினியர்ன்ற அப்ரோச் வந்து கிட்டத்தட்ட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எஃப்டிஏ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏஜென்டிக் ஏஐ தான் அதிகம் யூஸ் பண்ணப்படும். ஏன் ஏஜென்ட்ஸ் வந்து அப்ளிகேஷனை குயிக்காக பில்ட் பண்ணி டக்கான ப்ரொடக்ஷன் கிரேடாக அல்லது ஒரு அவுட்புட் வர அளவுக்கு எம்பிபின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபீச்சரில் எம்பிபி வர்ற அளவுக்கு பில்ட் பண்ணி அனுப்பும். தென் ஸோ இதான் ரைட். இது எல்லாமே அந்த கம்பெனிக்குள்ளே நடந்த மாற்றங்கள். ஒரு கம்பெனி எடுத்து அதை சொல்கிறது 10,000 ப்ளஸ் இன்வாய்ஸஸ் அடித்த ஒரு கம்பெனி இப்போ வந்து இந்த ஆட்டோமேஷன் நடந்த பிறகு என்ன நடந்திருக்குன்றது. எஃப்டிஏ பொறுத்த வரைக்கும் தேவையான ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் கட்டாயம் தேவை. அதாவது சிஸ்டம் டிசைன் சரி, கேஷிங், டிசைன் பேட்டர்ன்ஸ் இப்படி நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் இருக்குது. அப்போ இதுகளில் அவைக்கு நல்ல ஒரு தெளிவு அல்லது ஓரளவுக்கு அவைக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஸ்ட்ராங் இன்ஜினியரிங். அதே மாதிரி ஏஐ எல்எல்எம் ஃப்ளூவன்சி இருக்கணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸ், வைப் கோடிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ ப்ராம்ப்டை கொடுத்து வாங்குறது தெரிஞ்சிருக்கணும். ப்ராம்ப்டை கொடுக்குறேன்னா அதுக்கு முதல்ல அவைக்கு டெக்னாலஜியோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ன்றது முக்கியம். அடுத்த டொமைன் அண்டர்ஸ்டாண்டிங், அஃப்கோர்ஸ் அக்கௌண்ட்ஸ், ஃபைனான்ஸ், இந்த மாதிரியானதில் டொமைன் ஸ்பெசிஃபிக்காக அவைக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில், ரிக்யர்மெண்ட்ஸை கேதர் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். யூசர்ஸை அவைக்கு ட்ரெயின் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ இங்கே மெயினான நோக்கம் கம்யூனிகேஷனில் அவை கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும். கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும்னு சொன்னால் முதலாவதாகவே பயப்படக்கூடாது. இது என்னால் இது செய்ய முடியுமன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே இருக்கணும்ன்ற மாதிரி. மற்றது ஓனர்ஷிப் மைண்ட் செட். அஃப்கோர்ஸ் நான் தான் இந்த ஃபீச்சருக்கு என் டு என் நான் தான் பொறுப்பு. நான் தான் இதை வடிவமைச்சு இதை ப்ரொடக்ஷன் கிரீடாக பில் பண்ணணும்ன்றது. அதே மாதிரி ட்ராவல் ரெடினஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி ரிமோட்டாக இருக்கலாம், இல்லை ஹைப்ரிட்டாக இருக்கலாம், அது வேறு. பட் கஸ்டமர்ஸோட போய் டிரெக்டாக கதைச்சு அவன் ஃபீட்பேக் எடுத்து பில் பண்ணி செய்கிறதுன்றது வந்து அஃப்கோர்ஸ் இவைக்கு கட்டாயம் தேவையான ஒரு ஸ்கில்லாக இருக்க போகிறது, கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். ஸோ இது டிஃப்ரெண்ட். ஒன் சைட்டில் போயிட்டு டிப்ளாய்டு இன்ஜினியர் செய்கிற வேலைகள் அண்ட் நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நடக்கிற விஷயங்களை கம்பேர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட் மேப் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிப்ளாய்டு இன்ஜினியராக அது நான் ஜெஃப்னாவை மெயின் எடுத்தது காரணம் இங்கே இருக்கிற கம்பெனிஸோ அல்லது இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இல்லை தமிழ் பேசுகிற ஆட்களுக்கு வந்து கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்ன்றது. ஸோ கோர் இன்ஜினியரிங் ஸ்கில்ல மெயினாக வளர்த்து கொள்ளணும்ன்றது ஒன்று இருக்குது. சிஸ்டம் டிசைன், க்ளீன் கோட், ப்ரொடக்ஷன் பேட்டர்ன்ஸ், டிசைன் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட தெரிஞ்சுக்கணும். கேஷிங் டெக்னிக்ஸ் அண்டு இப்போ இதுகள் தெரிஞ்சிருந்தால் தான் நாங்கள் ஏஐட்ட போட்டு வாங்கலாம். கூட இதை ட்ரை பண்ணலாமே, அதை ட்ரை பண்ணலாமேன்னா அதுவும் யோசிக்கும் கூட. அதே மாதிரி ஏஐ ஃப்ளூவன்சி, டொமைன் எக்ஸ்போஷர், ரைட். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது. மெயினாக கம்யூனிகேஷன் முக்கியம், ரைட். அப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங்கோ அல்லது ஒரு கம்யூனிகேஷனில் உங்களால் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்க வேணும். அப்போ இதை நீங்கள் அண்டர் கிராஜுவேட் லெவல்லே வளர்க்கணுன்றது தான் இப்போ இருக்கிற ஒரு மெயின் தாட் ப்ராசஸ். ஸோ இதில் கீ டேக்அவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டி ரோல்ஸ் வந்து bridges the gap between powerful AI products and real enterprise complexity, right? ஒரு மேபி என்டர்பிரைஸ் ஆயும் இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாகவும் இருக்கலாம். ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் கட்டாயம் எஃப்டிஇ தேவை தான், ரைட். சில இடங்களில் சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு வந்து அவங்க எஃப்டிஇ நிறைய கஸ்டமர்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. ஸோ அது பொசிஷன் மேபி நேம் வேறையாக இருந்தாலும் டிப்ளாய்டு இன்ஜினியர் மாதிரி தான் இப்போத்தைய சாஃப்ட்வேர் அடாப்ஷன் வந்து மாறிக்கொண்டு வருது, ரைட். அப்போ ஐடி ப்ரொஃபஷனல் mastering the skills of an FDE, especially through practical examples like AI-driven thinking, right? அப்போ AI-driven கூட ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண வலிக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு ரெக்யர்மெண்ட் ஒன்று வருதுன்னு சொன்னால் அதை ஃபர்ஸ்ட் ஏஐயோட கலந்து ஆலோசித்து கம்யூனிகேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு டிராஃப்டையோ சம்திங் எடுத்து அதை பிறகு ரிவ்யூக்கு அனுப்பி தென் கன்ஃபர்மேஷன் எடுத்து திருப்பி ஏஐயோட வச்சு. ஸோ எல்லாமே இப்போ ஏஐ கம்யூனிகேஷன்ன்றதால ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே ஏஐ பேஸ்டாக வந்துட்டு. இப்போ இந்த டிப்ளாய்டு இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் வந்து இப்போ எல்லார்டையும் இருக்கணும்ன்றது தான் மெயின் சஸ்டைனபிலிட்டியாக இருக்குது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸில், ரைட். ஸோ இதுதான் நான் அன்றைக்கு உங்களோட பகிரணும்னு நினச்சேன்னா நான் அதை பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.